அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம், பொத்தனூரிலிருந்து. என்னுடைய செல் நம்பர் 95 97 37 90 91. அன்பு நண்பர்களே, இந்த கட்டத்தில் உள்ள ஜாதகருக்கு 3 தாரங்கள். சரி, இந்த 3 தாரம் ஏற்படுவதற்கு எந்தெந்த கிரக நிலைகள் காரணம் என்பதை பார்க்கலாம். முதலில் இந்த ஜாதகர் பிறந்தது விருட்சக லக்கணம். இந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்ததிபதி, கலஸ்திரஸ்தானாதிபதி, மனைவி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடத்ததிபதி சுக்கிரன் 7க்கு 12ஆன 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். மறைந்ததோடு மட்டுமல்லாமல் கேது சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம் மறைவு பெற்றிருக்கிறார். சரி, இந்த ஜாதகருக்கு 3 தாரம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் 3 தாரமும் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் தாரம் இந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்ததிபதி சுக்கிரன் கேது சூரியனோடு சேர்ந்து மறைவு பெற்ற காரணத்தால் முதல் மனைவி திருமணமாகி இவருக்கு இருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் சிறப்பில்லை. அடுத்து 2வது மனைவி, இந்த லக்கணத்துக்கு 8ஆம் இடத்ததிபதி புதன். இந்த புதன் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ என்ன ஆகும்? 2வது மனைவியும் இந்த ஜாதகருக்கு சிறப்பில்லை. இருந்தாலும் சிறப்பில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று பிரிஞ்சிருக்கும், இல்லைன்னா இறந்து கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து சரி, 3வது மனைவி சந்திரன் 7ஆம் இடத்தில் உச்சத்தில். இந்த சந்திரன் யார்? இந்த விருட்சக லக்கணத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி. 9ஆம் இடத்ததிபதி சந்திரன் 7இல் குரு பார்வை பெற்று சுபத்தன்மை பெற்று நல்ல நிலையில் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு 3வது மனைவி நிலையாக இருக்கும். மற்ற 2 மனைவிகள் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்திருக்கலாம், அல்லது கூட்டாக இருந்தாலும் இவர்கள் தனித்தனியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது, அல்லது மறைவு பெறக்கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆகினாலே இந்த ஜாதகருக்கு 3 தாரம் ஏற்பட்டு இருக்கிற இந்த ஜாதகர், அப்போ இந்த 3 தாரம் ஏற்படுது, 4 தாரம் ஏற்படுது, 2 தாரம் ஏற்படுது, ரெண்டுமே சரியில்லை, பிரிஞ்சு போயிடுறாங்க, வம்பு வழக்கு பிரச்சனை இப்படியெல்லாம் வருது இல்லையா? அந்த பழங்காலத்தில் அன்றைக்கி வாழ்ந்த பெரியவங்க சண்டையோ சச்சரவோ அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நீ ஒரு பொழப்பு பாரு, நான் ஒரு பொழப்பு பாருன்னு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்களோ சகோதரிகளோ திருமணமாகி இப்படி 2-3 வாழ்க்கை வாழ்வதற்கு பலரும் விரும்புவதில்லை. சரி, இப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சில ஜாதகங்கள் இது மாதிரி 2 தார அமைப்பு 3 தார அமைப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி இருந்தால், குறிப்பாக 3 தார அமைப்பு இருந்து என்னுடைய அனுபவத்தில் நிறைய பெண்கள் அந்த தாரம் இழந்து மறுபடியும் இன்னொரு தாரத்தை கட்டி அதுவும் சிறப்பு இல்லாமல் 3ஆம் தாரம் கட்டி அதுவும் சிறப்பு இல்லாமல் வாழ்கிறவங்கள எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். அதே போல் தான் ஆண்களுக்கும் இதே நிலைமை தான். 1 தாரம் 2 தாரம் 3 தாரம்னு ஏற்பட்டு அதில் சிறப்பு இல்லாமல் போயிடுறதும் உண்டு. ஆக இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு ஜாதகனோ ஜாதகியோ இருந்தால் இந்த கிரக நிலையில்
3 தாரம், 2 தாரம், 3 தார யோகா அமைப்பில் ஒரு ஜாதகனோ ஜாதகி இருந்தால் பெற்றோர்கள் ஜோதிடரை அணுகி இது வாழ்க்கை எப்படி அமைச்சு கொடுக்கணும், இது இந்த ஜாதகத்துடன் எந்தெந்த ஜாதகத்தை பொறுத்தனா ஒரு தாரம் ஒரே கணவர் ஒரே மனைவிங்கிற வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நான்லாம் பார்த்த உடனே சொல்லிடுவேன். சொல்லுறதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணுக்கோ இந்த ஜாதகி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இந்த ஒரு கணவருடன் நிலையாக சிறப்பாக சந்தோஷமாக வாழ்வதற்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த விதிமுறைகளை எல்லாம் சொல்லி நான் நிறைய ஆண் பெண்களுக்கு நான் அந்த சாஸ்திர விதிப்படி திருமணம் செய்து வைத்து நல்ல முறையில் இருக்கிறார்கள். இப்படி ஜாதக அமைப்புள்ளவர்கள் என்னிடம் அழுகினார். அவர்களுக்கு சாஸ்திர விதிப்படி இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும், இப்படியெல்லாம் தாலி கட்டணும், இப்படி இந்தந்த கோயிலில் இதை பண்ணணும், இன்னென்னது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த முறைகளை நான் விரிவாக சொல்லுவேன். அப்படி நீங்கள் யாராவது பிள்ளையை பெற்றவர்களோ ஆண்மகனை பெற்றவர்களோ இருந்தால் இந்த ஜாதக அமைப்பு இப்படி இருந்தால் நிச்சயமாக என்னை அணுகலாம். அப்படி அணுகின்ற பொழுது அதற்குண்டான நம்ம முன்னோர்கள் அறிஞர்கள் சித்தர்கள் ஞானிகள் வேதாந்திகள் இந்த சாஸ்திர விதிகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா. பல தாரம் ஏற்பட்டு பிரச்சனை வம்பு வழக்கு வராமல் ஒரே தாரத்தோட நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்ன வழிவகை, அதை எப்படி செய்யணும் என்பதையெல்லாம் விரிவாக நான் உங்களுக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா என்னுடைய ஃபோன் பண்ணியோ ஃபோன் பண்ணிவிட்டு ஜாதகம் பார்க்க வந்தாலோ அல்லது வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பினாலும் நான் விரிவாக சொல்லிவிடுவேன். இது ஒன்றும் அங்கே போய் பரிகாரம் பண்ணணும் இங்கே போய் பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த ஜாதகத்துக்கு என்ன ஜாதகம், இப்படி ஒரு ஜாதகத்தை இப்படி ஒரு ஜாதகத்தோடு இணைச்சா அதுக்கு அந்த ஜாதகத்துக்கு அந்த ஜாதகமே பரிகாரம் என்கின்ற நிலை வந்துவிடும். ஆகினால யார் இதை கண்டு பயப்பட தேவையில்லை. பல லட்சங்கள் பல கோடிகள் செலவு பண்ணி 2 தாரம் 3 தாரம் கல்யாணம் பண்ணி குடும்பம் சீரழிஞ்சு கடைசியில் போய் சோசியர்கிட்ட நின்றுக்கிட்டு இதையும் கேட்குறத விட இது மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தால் நீங்கள் என்னை அணுகுங்கள். உங்களுக்கு தக்க வழிமுறைகளை சாஸ்திரப்படி சொல்கிறேன். நீங்களே அதை புரிந்து கொண்டு அந்த சாஸ்திர முறைப்படி திருமணம் செய்தால் ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு தாரத்தோடு நிம்மதியாக குழந்தை குட்டி செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு வழி இருக்கிறது என்று சொல்லி நன்றி, வணக்கம்.